வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஈத் முபாரக். இன்னைக்கு நம்ம சேனல்ல பக்ரீத் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல மட்டன் பிரியாணி ரெசிபி, சிக்கன் பிரியாணி ரெசிபி டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ்ல வந்து பார்த்துட்டோம். 1 kg 2 kg அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து 2 kg சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் வந்து செய்ய போறேன். ஆனால் வந்து சேம் மெத்தட் கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ல வந்து நம்ம செய்ய போறோம். இந்த டைம் வந்து பிகினர்ஸும் ட்ரை பண்ற மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட்ல தான் நான் வந்து செஞ்சு காட்ட போறேன். இப்போதான் நீங்க குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த பிரியாணி வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். புதுசாக கல்யாணம் ஆனவங்க, அதுக்கப்புறம் பேச்சுலர்ஸ், அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி ட்ரை பண்றதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஃபாரின்லேருந்து தான் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி மெசேஜ்லாம் எனக்கு சென்ட் பண்ணுறீங்க. நிறைய பேருக்கு வந்து ரைஸ்லாம் வடிச்சு அது வந்து கரெக்டாக வந்து செய்ய தெரியாது. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஊர் ஸ்டைல் பிரியாணி வந்து நீங்கள் சாப்பிட்லாம். வாட்டர் மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை வந்து ஊற வச்சுக்கணும். பாஸ்மதி ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். எப்பயும் போல் இந்த இந்தியா கேட் கிளாசிக் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சீரக சம்பா ரைஸ் கூட எடுக்கலாம் இந்த ரெசிபிக்கு. கரெக்டாக நான் வந்து 2 kg அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். ரைஸ் ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். மினிமம் ஒரு 30 minutes ஊற வைக்கணும். ஒரு 2 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சா கூட பிரச்சனை கிடையாது. அடுத்தது பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் வெங்காயம் இல்லையா, அதையும் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். 2 கிலோ பிரியாணிக்கு இப்போது ஒரு கிலோ 400 கிராம் அளவுக்கு நான் வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன். 1.5 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக. இந்த அளவுக்கு எடுத்தால் தான் உங்களுக்கு பிரியாணியில் மசாலா வந்து நல்லாயிருக்கும். இந்த அளவு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு இன்றைக்கி நான் செஞ்ச பிரியாணிக்கு. மசாலா ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ இதே அளவு நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்கிட்ட இந்த மாதிரி மிஷின் இருக்குது, நான் இதில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த நிறைய பேர் என் பிரியாணி வீடியோஸ் பார்த்துட்டு இந்த மிஷின் பற்றி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் கென்வுட் மல்டி-1 யூஸ் பண்ணுறேன். இப்போது கென்வுட் ப்ரோ கூட வந்திருக்கு, நீங்கள் அதை கூட வாங்கலாம். நிறைய பேர் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் கேட்குறதெல்லாம் அவங்களால வாங்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. இந்தியாலேயும் கண்டிப்பாக அந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் யாராச்சும் சஜஸ்ட் பண்ணுன்னா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில், இந்தியாவில் எது வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 800 கிராம்ஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுவும் இந்த தக்காளி அளவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இதே மாதிரி எடுத்துக்கோங்க. தக்காளியும் நான் மிஷின்லேயே போட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்குமே கட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ டைம் இல்லை. ஸோ மிஷின்லேயே ஸ்லைஸ் பண்ணியாச்சு. நல்லா தின் ஸ்லைஸாக வந்துருச்சு. ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே இது வதங்கிரும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன். எப்பயுமே பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கோங்க, அதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இஞ்சி 200 கிராம் அளவு எடுத்திங்கன்னா பூண்டும் அதே அளவு தான் 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ 400 கிராம் அளவுக்கு நான் இந்த பேஸ்ட் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் தயிர் பார்த்திங்கன்னா நல்ல திக்கான தயிர் எடுத்திருக்கேன். ஃபுல் ஃபேட் தான் இது. இதுவும் பார்த்திங்கன்னா 400 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அப்புறம் நெய் வந்து 50 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நல்ல குவாலிட்டியான நெய், அப்படி இல்லைன்னா வீட்டில் உருக்கின நெய் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் எண்ணெய் வந்து குக்கிங் ஆயிலே நீங்கள் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயிலே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு 350 கிராம்ஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த எண்ணெய் அளவும் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பிரியாணிக்கு. ஸோ இதே நீங்கள் எடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம் வந்து நம்ம முழுசாக சேர்க்க போகிறோம். அதுக்கு நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா ஒரு 10 கிராம் அளவுக்கு பட்டை எடுத்திருக்கேன். கிராம்பு பார்த்திங்கன்னா ஒரு 4 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஏலக்காவும் ஒரு 4 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் முழுசாக இதை அப்படியே சேர்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுடரும் அரைச்சி சேர்க்க போகிறோம். ஸோ பிரியாணி மசாலா இதிலே காமிச்சிடுறேன் எப்படி அரைக்கணுன்னா. ஒரு 25 கிராம் அளவுக்கு நான் வந்து பட்டை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 15 கிராம் அளவுக்கு ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 10 கிராம் அளவுக்கு நான் கிராம்பு எடுத்திருக்கேன். இப்போது இதை 3ஐயும் கொஞ்சம் லைட்டாக வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு தான், ரொம்ப கிடையாது. ஜஸ்ட் அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆனதுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 6 months வரைக்குமே இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போது இந்த பவுடர்லேருந்து நம்ம எல்லாமே சேர்க்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். இந்த பவுடர் நீங்கள் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டாலும் பிரியாணி கசக்கிற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் கலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ அதனால் கம்மியாக தான் எடுக்கணும். ஜஸ்ட் 2 கிலோ பிரியாணிக்கு வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் எடுத்தாலே போதும். இதுவே உங்களுக்கு நல்ல மணமாக இருக்கும் பிரியாணி.
அப்புறம் ஸ்பைஸ் பவுடர்ஸில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மிளகாய் தூள் மட்டும்தான் நம்ம இந்த பிரியாணியில் சேர்க்க போகிறோம். வேறு எந்த ஸ்பைசஸுமே கிடையாது. மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான், கடையில் வாங்கினதோ அதெல்லாம் கிடையாது. காஷ்மீரி மிளகாய் தூளும் கிடையாது. ஜஸ்ட்டு வீட்டில் அரைச்ச நார்மல் சில்லி பவுடரை எடுத்துக்கோங்க. 2 கிலோ பிரியாணிக்கு வந்து பச்சை மிளகா பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 25 பச்சை மிளகா வந்து எடுத்திங்கன்னா காரம் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மல்லித்தழை பார்த்திங்கன்னா ஒரு கட்டு மல்லித்தழை வந்து எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. மல்லித்தழை ஒரு கட்டு எடுத்திங்கன்னா புதினா வந்து அதில் பாதி ஒரு ஹாஃப் கட்டு வந்து எடுத்துக்கோங்க. இதுவும் நான் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன லெமனாக இருந்தால் ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்துக்கோங்க. பெரிய லெமனாக இருந்தால் ஒரு பாதி லெமனோட ஜூஸ் நான் எடுத்துக்கிறேன். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். நிறைய பேர் கேட்பீங்க அளவு எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக இந்த டீஸ்பூனில் மெஷர் பண்ணிங்கன்னா 13 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சால்ட் வந்து எடுத்துக்கலாம். 12 to 13 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சால்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அப்புறம் சிக்கன் வந்து 2 கிலோ பிரியாணிக்கு 2.5 கிலோ சிக்கன் வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கணும் உங்களோட இஷ்டம் தான். பட் ஆனால் சிக்கன் பிரியாணிக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். சிக்கன் வந்து பிரியாணிக்கு நல்ல பெரிய பீஸஸாக வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்துடும் இல்லையா, அதனால் பெரிய பீஸஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதையும் நல்லா வாஷ் பண்ணி நான் வச்சுருக்கேன். நீங்கள் சிக்கன் வந்து ஸ்கின்னோடு எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம், இல்லைனா ஸ்கின் இல்லாமல் கூட எடுத்துக்கலாம். நான் 2 கிலோ பிரியாணிக்கு வந்து 3 ஃபுல் சிக்கன் வந்து கட் பண்ணி வாங்கியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம். நான் சமைக்கிற பிரியாணி பாட் பற்றியும் நிறைய என்கொயரிஸ் வந்து ஒரு தடவை வந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த தடவை வந்து நான் புது பிரியாணி பாட் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் வச்சுருக்கிறது ஒன்று வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, இன்னொன்று வந்து ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த டைம் வந்து புதுசாக ஒரு பாட் வந்து வாங்கினேன். இது வந்து 2 கிலோ வந்து சமைக்கிற மாதிரி. இந்த சைஸ் பார்த்திங்கன்னா 39 நினைக்கிறேன், 39 40 அதுதான் இதோட சைஸு. இதோட பிராண்ட் வந்து ராஜ் பிராண்டோடது. இது வந்து நம்ம ஊரில் கிடைக்காது, இது மேட் இன் பாகிஸ்தான். இங்கே யூஏல ஈரானி மார்க்கெட் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிராண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ வந்து நம்ம பாட் ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நெய், எண்ணெய் எல்லாமே சேர்த்துக்கலாம். நெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். சில பேர் எங்கிட்ட கொஷின் பண்ணுறது என்னென்னா, ஏன் நீங்கள் பிரியாணி இலை சேர்க்க மாட்டீங்க, ஏன் ஸ்டார் அனீஸ் சேர்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆத்தென்டிக் ஸ்டைல் பிரியாணியில், நம்ம சென்னை ஸ்டைல் பிரியாணியில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும்தான். இந்த முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணியில் மற்ற எதுவுமே நம்ம வந்து சேர்க்கக்கூடாது. இதில் ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த கரம் மசாலா எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இது வதங்கிறதுக்கே பார்த்திங்கன்னா 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். நம்ம நிறைய குவான்டிட்டி அதுவும் செய்யும்போது அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சும் நம்மளுக்கு வந்து டைம் எடுக்கும். கம்மியான குவான்டிட்டி நம்ம செய்கிறோன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா வதங்கிடும். இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நான் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் இந்த மாதிரி பிங்கிஷ் கலர் வந்திருக்கும். இன்னுமே கொஞ்சம் நல்லாவே வந்து ஃப்ரை ஆகணும். ஸோ திரும்ப ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் திரும்ப மூடி வச்சிடறேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா லைட் பிங்கிஷ்லேருந்து கொஞ்சம் வந்து டார்க் பிங்கிஷ் வந்து வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா, மல்லித்தழை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் பிரியாணி. இந்த மல்லித்தழை, புதினா, பச்சை மிளகா ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இப்போ கம்ப்ளீட்டாக நான் வெங்காயம் வந்து ஒரு 30 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா இதுவும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள் இந்த ஆயிலே. வெங்காயம் இந்த கலர் வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்க்கணும். அப்போ தான் அந்த பிரியாணியோட கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த கலர் வந்து வரும். பிரியாணியோட டேஸ்ட்டு, கலர் எல்லாமே இந்த வெங்காயம் வதங்குறதுல தான் வந்து இருக்குது. மற்ற பொருளாச்சும் நம்ம அடுத்தடுத்து சேர்த்துட்டே இருக்கலாம். பட் வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் இவ்வளோ டைம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு வதக்கும் போது பேனை மூட வேணாம், இதனா உடனே வந்து அடி பிடிச்சிரும். ஸோ கண்டினியூஸாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க.
பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இப்போவே நம்ம சில்லி பவுட்ரை வந்து இந்த ஆயிலில் சேர்த்துடணும். சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த ரெட்டிஷ் கலர் வந்து வரும். ஸோ நீங்கள் ஃபுட் கலர் வந்து சேர்க்க தேவையில்ல பிரியாணிக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கன்லேயும் கொஞ்சம் நல்லா இறங்கட்டும். நீங்கள் சிக்கன் சின்ன பீசஸாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சிக்கன் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பீஸாக சேர்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சிக்கன் ரொம்ப உடஞ்சிரும் அப்படின்னு நீங்கள் பயந்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பிரியாணி மசாலா பவுடர் இருக்கு இல்லையா, இப்போது இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சிக்கன் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். இப்போ நீங்கள் 3 நாளும் அடி பிடிக்காத, ஏன்னா தக்காளியில் நிறைய தண்ணி விடும் இல்லையா. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா தக்காளி ஃபுல்லாகவே நல்லாவே மேஷ் ஆகிருச்சு. இப்போ அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸையும் இப்போது இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது ஒரு 10 நிமிஷம் இது மூடி வச்சுருங்க. இதுலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போது இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அரிசி வந்து நான் தனியாக இன்றைக்கி வந்து வேக வச்சு சேர்க்கலை. இது அப்படியே தான் நம்ம வந்து தம் போட போகிறோம். இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தட், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், பிக்னஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த மெத்தடில் தான் நான் வந்து செய்ய போகிறேன். 2 கிலோ அரிசிக்கு நான் வந்து 3 லிட்டர் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். நல்லா சூடான தண்ணி தான் ஊற்றணும். நீங்கள் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்பவே அதிகமாகிடும். நீங்கள் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிங்கன்னா 1 கப் ரைஸ்க்கு நீங்கள் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். தண்ணி இந்த மாதிரி நல்லா பாயில் ஆக ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா இப்போது உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த ரைஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் சீரக சம்பா ரைஸ் சேர்த்தாலும் இதே மாதிரி தான், இதே மெத்தடே, இதே வாட்டர் மெஷர்மெண்ட்டே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு அந்த பிரியாணி ரெசிப்பியில் நிறைய பேர் டவுட் கேட்குறது வந்து இந்த வாட்டர் மெஷர்மெண்ட் பற்றி தான். ஒரு வீடியோலையும் இந்த வாட்டர் மெஷர்மெண்ட் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு எந்த வித கன்ஃபியூஷனுமே கிடையாது. நீங்கள் டைரெக்டாக அரிசி தண்ணியில் வந்து சேர்க்குறது தான். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சால். அரிசி நம்ம வேக வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுறது வந்து அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே ஃப்ளஃபியாக உதிரியாக இருக்கும். பட் இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் வந்து ஸ்டிக்கியாக இருக்காது, நல்லாவே இருக்கும். இப்போ தண்ணி எல்லாமே இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஜஸ்ட் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம அரைச்ச அந்த பிரியாணி மசாலா கொஞ்சமாக லைட்டாக தூவிக்கிறேன், ரொம்ப கிடையாது. இப்போது இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். அடியில் பழைய தோசைக்கல் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீதி ஒரு 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வைக்கணும். இதுக்கு மேலேயும் வெயிட் வச்சுருங்க. இந்த மாதிரி வெயிட் வச்சா தான் உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக தம் ஆகிட்டு வரும். கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் தம்மில் விட்டதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஒரு 30 மினிட்ஸ் கூட நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணி ரொம்ப பர்ஃபெக்டாக தம் ஆகிட்டு வந்திருக்கு. கீழே அடியில் கூட கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. நான் சொன்ன டைமிங்கில் நீங்கள் கரெக்டாக தம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இது சிக்கன் பிரியாணின்றதால ரொம்ப நான் போட்டு மிக்ஸ் பண்ணலை, ரொம்ப பார்த்து தான் நீங்கள் எடுக்கணும், இல்லைனா வந்து சிக்கன் உடஞ்சிரும். ஸோ பொறுமையாக அந்த மாதிரி சைட்லேருந்து எடுத்து அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம். என்னோடய பிரியாணி ரெசிபீஸில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சிக்கன் பிரியாணி நான் சொல்லுவேன். எனக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாப்பிட்ட அத்தனை பேருமே ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் இதே மெஷர்மெண்ட்ஸோடு ட்ரை பண்ணி பிரியாணி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ எங்களோட ஈத் பிரியாணி வாழை இலையில் தான் நான் சர்வ் பண்ணேன். இது கூட வந்து வெங்காய தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பெஷல் சிக்னேச்சர் டிஷ் இது கூட பிரியாணி கத்திரிக்காய் ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ தான் நான் ரீசெண்டாக வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டை, சிக்கன் 65 இந்த ரெசிபியும் கேட்டிருக்கீங்க, நான் கண்டிப்பாக போடுறேன். அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன், இந்த ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சம்சம் வச்சுருக்கேன். சிக்கன் பீசஸும் உங்களுக்கு அப்படியே தான் இருக்குது, அந்தளவுக்கு உடஞ்சி போகலை. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸை எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேஸ்ட் ஆஃப் சென்னைக்கு சென்ட் பண்ணி வைங்க. அப்படி இல்லைனா எங்களோட இமெயில் ஐடி கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம். அப்புறம் இந்த பிரியாணி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்பயும் போல் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு அதிகமாக கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து இந்த ரெசிபி வந்து ரீச் ஆகும். வேறு என்ன ரெசிபி உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த பிரியாணி ரெசிபி வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆல்ரெடி நான் நிறைய பிரியாணி ரெசிபி வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். இருந்துமே எல்லா பிரியாணி ரெசிபியுமே நீங்கள் ட்ரை பண்ணி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்கிறீங்க, சலிக்காமல் பார்க்குறீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்மளோட சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.